ஐநா துணையில சோழன் வந்து எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ விரும்பல, ஏற்கனவே எடுத்த முடிவு தான், இதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னதுனால நிலா ஒரு பக்கம் டென்ஷனாக காமிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வெளிப்படையாக எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்தால் அதை பெருமையாக வேறு சோழன் பேசிக்கிறாரு. நான் அவங்க டைவர்ஸ் கேட்டாங்க, நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், கொடுத்துருவாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சேரன்ட்ட சொல்கிறாரு. சேரன் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான்டா சொன்னேன், அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நீ உனக்கு அந்த கல்யாண வாழ்க்கை பிடிச்சி தான்டா இருக்க அப்படின்னு சொல்லி நீ ஏன்டா இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சேரன் வந்து நான் மட்டும் நினைச்சா போதுமா, அவங்க நினைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிலா மேலே எல்லா படியும் தூக்கி போட்டுறாரு. நடேசன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அவர் வந்து நிலா அட்வைஸ் பண்ணுவார்னு பார்த்தா நேராக போய் சோழனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஏய், ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே நம்ம சுற்றிட்டே இருக்கிற வரைக்கும் தான்டா அவங்க வந்து ஏதோ சுற்றிட்டே இருக்கானேன்னு சொல்லி நினைப்பாங்க. நீ ஏன் வேணாம்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து உனக்கு வேணும்னு சொல்லி வந்துடுவான்னு நினச்சிட்டு இருக்கியா, தப்பாக கணக்கு போடுற, ஒழுங்காக இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் சோழன் வந்து நம்ம ஒரு வேலை தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு. இருக்கட்டும், இப்போ தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள அவர் நினைக்கிறாரு. சேரனுக்கு தான் இதில் ரொம்ப கஷ்டம். அவர் வந்து நிலா கிட்ட கேட்குறாரு, அவன் இந்த முடிவு எடுத்ததில் உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையான்னு கேட்குறாரு. அவர் முடிவு எடுத்தது நல்லது தான், அவர் டைவர்ஸ் கொடுத்தா அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை தயங்கி தான் சொல்கிறாங்க. உண்மைக்கே சோழன் மேலே உண்மைக்கே சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.